சிறு வயதிலேயே ஸ்மார்ட் போன் பாவனையினை பிள்ளைகளுக்கு ஊட்டாதீர்கள். அதிகளவிலான பெற்றோர்கள் இன்று தங்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதற்காகவும் பால் ஊட்டுவதற்காகவும் இதர சில சிக்கல்களை பிள்ளையிடமிருந்து தவிர்த்து கொள்வதற்காகவும் பிள்ளைக்கு கொடுக்கின்ற ஒரு சாதனமாக ஸ்மார்ட் போனை கருதுகின்றார்கள். கதிர்வீழ்ச்சிகள் பிள்ளையினுடைய மூளையையும் அவர்களுடைய உள்ளத்தையும் பாதிப்படைய செய்கின்றது. இது எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகின்றால் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு புற்றுநோய் மற்றும் மூளையில் கட்டி போன்ற விளைவுகள் ஏற்படுவதாக ஆய்வுகளில் சொல்லப்படுகின்றது. இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகவும் பெருமதியான பரிசு என்றால் அது நிச்சயமாக குழந்தை செல்வங்களைத்தான் சொல்லலாம். குழந்தைகளுடைய பரிதவிப்பு யாருக்கு தெரியும் என்றால் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியமற்றிருக்கின்ற தம்பதிகளுக்குத்தான் தெரியும். உங்கள் அனைவரையும் விஷன் தமிழ் யூடியூப் சேனலூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியில நாங்க பார்க்க போற விஷயம் பிள்ளைகளுடைய ஸ்மார்ட் போன் பாவனையும் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மற்றும் அதனை நாங்கள் இழிவளவாக்குவதற்கு எவ்வாறு செயற்படலாம் என்பது பற்றியும் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகவும் பெருமதியான பரிசு என்றால் அது நிச்சயமாக குழந்தை செல்வங்களைத்தான் சொல்லலாம். குழந்தைகளுடைய பரிதவிப்பு யாருக்கு தெரியும் என்றால் திருமணம் முடித்து குழந்தை பாக்கியமற்றிருக்கின்ற தம்பதிகளுக்குத்தான் தெரியும். எவ்வளவுதான் கோடி கோடியாக செல்வம் இருந்தாலும் ஒரு பிள்ளை பாக்கியமற்று இருப்பவர்களுக்கு அந்த வேதனை அவர்கள் இறக்கும் வரையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே கடவுள் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த குழந்தை பாக்கியம் மிகவும் பெருமதியானது. அந்த குழந்தைகளை நாங்கள் சரியான முறையில் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சில சாதனங்களின் மூலமாக அவர்களுடைய உடலும் உள்ளமும் பாதிப்படைந்து செல்வதை நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்றோம். அதில் பிரதானமானது வயர்லெஸ் சாதனங்களான ஸ்மார்ட் போன், லேப்டாப், டேப்லெட், ஐபேட் போன்ற சாதனங்களை குறிப்பிடலாம். இந்த வயர்லெஸ் சாதனங்களுக்கு கதிர்வீச்சினூடாகவே அவை தொழிற்படுகின்றன. இந்த கதிர்வீழ்ச்சிகள் பிள்ளையினுடைய மூளையையும் அவர்களுடைய உள்ளத்தையும் பாதிப்படைய செய்கின்றது. வளர்ந்த ஒருவனுடைய மண்டையோடானது மிகவும் பலம் வாய்ந்தது. அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த கதிர்வீச்சுகள் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்புகள் மிக குறைவு. ஆனாலும் குழந்தைகளினுடைய மண்டையோடு மிகவும் மென்மையானது, மூளை திசுக்களும் மென்மையானவை. இவர்களை இந்த கதிர்வீழ்ச்சியானது மிகவும் இலகுவாக உறிஞ்சிக்கொண்டு அவர்களுடைய மூளையை பாதிக்கின்ற செயற்பாட்டை செய்கின்றது. இது எந்த அளவுக்கு பாரதூரமான விளைவை ஏற்படுத்துகின்றால் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு புற்றுநோய் மற்றும் மூளையில் கட்டி போன்ற விளைவுகள் ஏற்படுவதாக ஆய்வுகளில் சொல்லப்படுகின்றது. சமீபத்திய ஆய்வுகள் வளர்ந்த ஒருவருடைய மூளையை பாதிப்பதை விட குழந்தைகளுடைய மூளையை இருமடங்கு பாதிப்பதாகவும் வளர்ந்த ஒருவருடைய எலும்பை பாதிப்பதை விட 10 மடங்கு குழந்தைகளுடைய எலும்பை பாதிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்களும் இதனால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் இருக்கின்ற அறையிலே, அதாவது தூங்குகின்ற அறையிலே இந்த ஸ்மார்ட் போன்களை ஆன் பண்ணிக்கொண்டு தூங்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று குழந்தைகள் தூங்குகின்ற அறையிலும் இந்த ஸ்மார்ட் போன்கள் பாவனை செய்யக்கூடாது என்று சொல்கின்றார்கள். பெல்ஜியம், ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற தொழில்நுட்பத்தில் அபார சக்தியை வெளிப்படுத்துகின்ற நாடுகள் பிள்ளைகளுடைய ஸ்மார்ட் போன் பாவனை தொடர்பாக பல சட்டங்களையும் எச்சரிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த நாடுகளை மட்டுப்படுத்துகின்றார்கள். சிறுவர்கள் ஸ்மார்ட் போன் பாவனையினை அவர்கள் மட்டுப்படுத்துகின்றார்கள். உலகளவில் 92% ஆட்கள் ஸ்மார்ட் போன் பாவனை உடையவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களிலே 90% தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் இந்த ஸ்மார்ட் போன்களை பாவனை செய்வதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார்கள். ஆனாலும் இது ஒரு பிழையான செயற்பாடு. இது அவர்களுடைய மூளை விருத்திக்கும் மிகவும் பங்கு விளைவிக்கின்றது. மூளையானது நியூரன்களின் செயற்பாடுகளிலே தங்கி இருக்கின்றது. எனவே இந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன், அதாவது நுண்ணலை கதிர்வீச்சுகள் அவர்களுடைய மூளையை தாக்குகின்ற போது அவர்களுடைய மூளை விருத்தியையும் பாதிக்கின்றது. அவர்கள் கற்றலில் ஆர்வம் இல்லாதவர்களாக, இரவிலே தூக்கமற்றவர்களாக,
போன்ற பல்வேறு விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமன்றி கண் நோய், பெக் பெயின் போன்ற நோய்கள் கூட அவர்களுக்கு ஏற்படுகின்றது. சில பிள்ளைகள் ஸ்மார்ட் போன்களை பாவிக்கின்ற போது சரியான மெய்நிலையில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பாவிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு எவ்விடம் அமைகின்றதோ அவ்விடத்துக்கு ஏற்ப தங்கள் உடல்களை வளைத்து நெளித்துக் கொண்டு அவர்கள் அதனை பார்க்கின்றார்கள். இதனால் பிற்பட்ட காலங்களில் பல எலும்பு தொடர்பான நோய்களுக்கு கூட பிள்ளைகள் ஆட்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் உளநோய், தலைவலி போன்ற நோய்களும் ஏற்படுகின்றன. எனவே இந்த நிலையிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் இந்த ஸ்மார்ட் போன் தொலைபேசியிலிருந்து, ஸ்மார்ட் போன் பாவனையிலிருந்து எங்களுடைய பிள்ளைகளை பாவனையிலிருந்து குறைத்துக் கொள்வதற்காக என்ன நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்? அதற்காக ஏதாவது தேடி பெற்றிருக்கின்றீர்களா? வாங்க அந்த விடயங்களையும் அறிந்து கொள்ளலாம். பிள்ளைகளை அதிகமாக வீடுகளிலே வைத்துக் கொள்ள வேண்டாம். வெளிப்புற செயற்பாடுகளிலும் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்கள். வீட்டு தோட்டம், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்றவற்றிற்கு அவர்களை கூட்டிச் சென்று அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புங்கள். இதற்கூடாக உங்கள் பிள்ளை ஸ்மார்ட் போன் பாவனையிலிருந்து விலக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். சிறு வயதிலேயே ஸ்மார்ட் போன் பாவனையினை பிள்ளைகளுக்கு ஊட்டாதீர்கள். அதிகளவிலான பெற்றோர்கள் இன்று தங்கள் பிள்ளைகளுக்கு உணவு ஊட்டுவதற்காகவும் பால் ஊட்டுவதற்காகவும் இதர சில சிக்கல்களை பிள்ளையிடமிருந்து தவிர்த்து கொள்வதற்காகவும் பிள்ளைக்கு கொடுக்கின்ற ஒரு சாதனமாக ஸ்மார்ட் போனை கருதுகின்றார்கள். இது மிகவும் தவறான ஒரு செயற்பாடாகும். இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே காட்டி விடுவதுதான் பிள்ளை வளர்ந்த பிற்பாடும் அந்த சாதனங்களுக்கு தன்னுடைய ஆர்வத்தை காட்டுவதற்கு தூண்டுகோலாக அமைகின்றது. எனவே 5 வயதுக்கு உட்பட்ட காலப்பகுதியிலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த ஸ்மார்ட் போன்களை காண்பிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளையினுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வுகள், நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை கொண்டு செல்லுங்கள். மேலும் அவர்களுக்கு ஆக்கத்திறனை வளர்ப்பதற்கான வழிகளை காட்டுங்கள். ஓவியம் வரையலாம், விளையாடலாம், பூங்காக்களை செய்யலாம். அது மட்டுமன்றி நீச்சல், விளையாட்டு சாதனங்களுடனான தொடர்பை பேணுவது போன்றவற்றை அவர்களுக்கு காண்பிக்கலாம். பெற்றோர்களாகிய நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இருக்கின்ற போது தயவு செய்து ஸ்மார்ட் போன் பாவனையை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் உங்கள் பிள்ளையோடு அதிகமான நேரத்தை செலவிடுங்கள். பிள்ளைகளோடு இருக்கின்ற போது ஸ்மார்ட் போன் பாவனையை தவிர்ப்பது உங்கள் பிள்ளை உங்களோடு நெருங்குவதற்கும், பிள்ளையினுடைய குறைபாடுகளை நீங்கள் அறிவதற்கும், பிள்ளையினுடைய தேவைப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். இன்று அப்படி இல்லை சூழ்நிலை. அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய நேரத்தில் வீடுகளில் கூட ஸ்மார்ட் போன் பாவனையிலேயே இருக்கின்றார்கள். பிள்ளைகள் தங்களிடம் ஏதாவது தேவையோடு வருகின்ற போது ஏமாற்றத்தோடு திரும்புகின்ற பிள்ளைகளைத்தான் நாங்கள் காணுகின்றோம். அப்படியான நிலையினை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். 5வது, தொலைபேசி பாவனை இல்லாத நேரங்களில் அவற்றினை துண்டித்து விடுங்கள். அதாவது இன்டர்நெட் இணைப்பினை துண்டித்து விடுங்கள். அது உங்களுடைய மேலதிக சிக்கல்களை தவிர்ப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுடன் அதிகமாக நேரத்தை செலவிடுங்கள். பிள்ளைகளை சகபாடிகளுடன் சேர்ந்து செயற்படுவதற்கான வாய்ப்பினை வழங்குங்கள். இன்று அதிகமான பிள்ளைகள் வீட்டோடு முடங்கி இருக்கிறார்கள். கோவிட் காரணமாக அவர்களுக்கு அதிகமான நேரம் வீட்டோடு இருப்பதற்காகவே இருக்கின்றது. ஆனாலும் அருகிலுள்ள அவரோடு வயதில் இணைந்த சகபாடிகளோடு அவர்களை தொடர்புபடுத்துவது, அவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஸ்மார்ட் போன் பாவனையிலிருந்து விலகுவதற்கும், அவர்கள் நுண்ணியக்க மற்றும் பேரியக்க திறன்களை விருத்தி செய்யக்கூடிய செயற்பாடுகளில் சகபாடிகளுடன் சேர்ந்து செயற்படுகின்ற போது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு சாதனங்களை வீடுகளில் பெற்றுக் கொடுங்கள். பிள்ளையினை ஸ்மார்ட் போன் பாவனையிலிருந்து திசை திருப்புவதற்கு பிள்ளைக்கு வேறு ஏதாவது வழியை நாங்கள் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை வழங்க வேண்டும். மூளை விருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய விளையாட்டு பொருட்களாக இருப்பது மிகவும் சிறப்பாக அமையும். இன்னும் ஒரு விடயம்தான், பெற்றோர்களாய் நீங்கள் தொலைபேசியிலிருந்து விடுதலை பெறுங்கள். எவ்வாறான சந்தர்ப்பங்களில் என்றால், சாப்பிடுகின்ற போது, பிள்ளையோடு உறவாடுகின்ற போது, பிள்ளையோடு கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் தயவு செய்து நீங்கள் கூட உங்களுடைய ஸ்மார்ட் போன்களை பாவனை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே மேற்படி அம்சங்களை நாங்கள் மேற்கொள்வதன் ஊடாக எங்கள் பிள்ளைகளை ஸ்மார்ட் போன் பாவனையிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்வதற்கும் அவர்களுடைய மூளை விருத்திக்கும் கற்றலுக்கும் எங்களால் பங்களிப்பு வழங்க முடியும் என்பதை இதற்கூடாக தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது போன்ற காணொளிகளை நீங்கள் காண விரும்பினால் எங்களுடைய விஷன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.